ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு CNR இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி வீடியோவில் BEO எக்ஸாமோட யூனிட் 2 இங்கிலீஷ் சப்ஜெக்டோட கண்டினியூவேஷன் பார்க்குறோம். அதாவது ஏஜ் ஆஃப் அகஸ்டன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏஜஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். அகஸ்டன் ஏஜை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஏஜோட செஞ்சுரிஸ் பார்த்திங்கன்னா 1700 to 1798, ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 18th செஞ்சுரி அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட். ஒரு ஏஜுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்குது இல்லைங்களா, ஆல்சோ நோனஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி அகஸ்டன் ஏஜுக்கு ஏஜ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற பேரும் இருக்குது. இது எதற்காக இந்த மாதிரி ஒரு பேர் வந்தது, அகஸ்டன் ஏஜ் அப்படின்னு ஏன் இது சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரோமன் கிங் அகஸ்டஸ் இருந்தார் இல்லைங்களா, அவரோட இந்த க்ரீக் அண்ட் ரோமனை பயன்படுத்தி இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த ரைட்டர்ஸ் எல்லாமுமே எழுதினதுனால ஏஜ் ஆஃப் அகஸ்டன் அப்படின்ற பேர் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறோம். பீப்புள் ஃபோக்கஸ்ட் ஆன் ரீசனிங். காரணம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஏன் எதற்கு அப்படின்ற காரணங்களை கேட்க ஆரம்பித்தாங்க. அதோட பாயிண்ட்ஸ்லாம் நம்ம விவிடாக பார்க்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த காரணம் கேட்குறது எதோடு சேர்ந்து வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீரியட் ஆஃப் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ். எப்போ அறிவியல் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதோ அங்கே கேள்விகளும் காரணங்களும் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். இதே தான் இங்கேயும் நடந்திருக்கும். அண்டு நியூ லிட்ரரி மூமெண்ட் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இட் இஸ் கால்ட் ஆஸ் நியோ கிளாசிசிசம். நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, லிட்ரரி மூமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. இந்த இடத்துல உங்களுக்கு லிட்ரரி மூமெண்ட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். அண்டு இது சிலபஸ் டாப்பிக்குமே கூட. நம்மளோட சேனல்லையுமே பார்த்திங்கன்னா லிட்ரரி மூமெண்ட்ஸை பற்றி ஒரு 3 பார்ட் நம்ம தனித்தனியாக கொடுத்துருப்போம். அதை பார்த்திங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கும் கூட. ஓகே, இப்போது வாட் இஸ் மீன் பை நியோ கிளாசிசிசம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நியோ கிளாசிசிசம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நியோ அப்படின்ற வேர்டு மாடர்ன் ஆர் நியூ, புதுமை சார்ந்த அப்படின்ற விஷயத்தை குறிக்குது. இந்த கிளாசிக் அப்படின்றத எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன்ஷியன்ட் க்ரீக் அண்ட் ரோம் ஸ்டைலை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால் நியோ கிளாசிசிசம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நியோ கிளாசிசிசமோட தாக்கம் தான் சயின்டிஃபிக் தாட் ஆஃப் சர் ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் அந்த சயின்டிஃபிக் ரைட்டர்ஸ் அப்படின்ற இன்ஃபோவும் நம்ம இதில் பார்க்கலாம். இந்த நியோ கிளாசிசிசத்தோட ஃப்யூச்சர்ஸ் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா, அதோட ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வெஸ்டர்ன் கல்ச்சர் மூமெண்ட்டாக இருக்கும். அண்டு இமிட்டேஷன் ஆஃப் ஸ்டைல் என்னன்னு பார்த்திங்கன்னா ரோம் அண்டு க்ரீக்காக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் நியோ கிளாசிசிசம், ஒன் ஆஃப் த நியூ லிட்ரரி மூமெண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் ஏஜ். சரிங்களா. அடுத்து இந்த பீரியடு இன்னும் கொஞ்சம் விவிடாக பார்க்கணும் அப்படின்னா 2 ஆஃபாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆஃப் பார்த்திங்கன்னா 1700லேருந்து 1750 வரைக்குமானது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அகஸ்டன் ஏஜ், த நியோ கிளாசிக்கல் ஏஜ் அண்டு ஏஜ் ஆஃப் போப் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஸோ இந்த ஏஜ்லேருந்து இந்த பீரியடு வரைக்கும் சொல்லும்போது ஏஜ் ஆஃப் போப்பு கொடுத்துட்டு இயர்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ காஷியஸாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். எந்த ஏஜ் எது சார்த்தது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஓகே, அகஸ்டன் ஏஜோட ரீசன்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் அந்த ஸ்டைலை இமிட்டேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் நியோ கிளாசிசிசம்ஸ், நியோ கிளாசிக் மூமெண்ட்டு வேறு, அதே மாதிரி ஏஜஸ் வேறு. அண்டு ஏஜ் ஆஃப் போப்பு, ஒரு மேஜர் ரைட்டராக இருந்திருப்பார் அலெக்சாண்டர் போப்பு. ஸோ அவரோட பீரியடுமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்துக்குள்ளே அடங்குது. அடுத்து செகண்ட் ஆஃப் அகஸ்டன் ஏஜ் பார்த்திங்கன்னா 1750லேருந்து 1798 வரைக்குமானது. இந்த பீரியட் பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரீ ரொமான்டிக் ஏஜ் ஆர் ப்ரீ ரொமான்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பீரியடில் செகண்ட் ஆஃப் அகஸ்டன் ஏஜில் என்ன நடந்திருக்கும்னா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், அதே மாதிரி அமெரிக்கன் ரெவல்யூஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய தொழில் புரட்சி எல்லாமுமே அஃபெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த பீரியடை. உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி நல்லாவே கனெக்ட் ஆகும். ஹிஸ்ட்ரி இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா சொல்லவே முடியாது. ஏன்னா ரெண்டுமே பிரிக்கவே முடியாது. உலகத்தில்
ஏதோ ஒரு கட்டத்தில் எங்கேயோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதை ஏஜ் வைஸ் வந்து தனித்தனியாக பிரித்து எங்கெங்கே நடந்தது, எது வந்து எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரியோட ஒரு பார்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயும் அது நிறையவே வந்து கலந்து இருக்கும். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, அடுத்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் ஏஜ். நான் எதுக்காக உங்களுக்கு மாற்றி மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்டன் ஏஜ் பற்றி கேட்டாலும் என்லைட்டன்மெண்ட் ஏஜ் அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் மாற்றி மாற்றி சொல்கிறேன். ஆன் டு ஃபியூச்சர்ஸு விக் அண்டு டோரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கும். அதாவது 1700. லாஸ்ட் வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன் விக்னா யார், டோரி பார்ட்டினா யார், அவங்களோட சிம்பிள்ஸ்லாம் என்ன, யார் எதுக்காக வந்து போராடுவாங்க, இந்த மாதிரி பார்ட்டிஸ் கட்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ஃப்ரீடம்காக வந்து போராடுவாங்க, பீப்புள் ஆஃப் இங்கிலாண்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் டோரி வந்து பார்த்திங்கன்னா கிங்குக்கு தான் வந்து டிவைன் ரைட்ஸ் இருக்குது, அவர் தான் வந்து கடவுளின் பிரதிநிதி அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஒரு ஃபேமஸ் போய்ட் கூட பார்த்திங்கன்னா அதோட ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லியிருந்தேன் நான். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா. அடுத்து த கிரேட் பிரிட்டன். இது என்ன கிரேட் பிரிட்டன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த டைமில் அதாவது 1707 பொலிட்டிக்கல் ஆக்ட் ஒன்று கொண்டு வருவாங்க. அதன் பிரகாரம் ஸ்காட்லாண்டும் இங்கிலாண்டும் சேர்ந்து கிரேட் பிரிட்டனாக வந்து மாறும். இப்போ எப்படி வந்து 1990ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சோவியத் யூனியன் அப்படின்னு மாறுறதுக்கு முன்னாடி யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு இருந்தது, அதுக்கப்புறம் மாறுச்சு இல்லைங்களா. இப்போ விளாடிமிர் புட்டின் கூட இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி. அதாவது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸ்காட்லாண்டும் இங்கிலாண்டும் சேர்ந்து கிரேட் பிரிட்டனாக மாறும். லேட்டர் 1798 அயர்லாண்டும் அதோடு சேர்ந்து த கிரேட் பிரிட்டனாக மாறும், சரிங்களா. அதுதான் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து எலிசபெத்தின் ஏஜ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து அதோட அடுத்த பக்கம் அப்படின்னே சொல்லலாம், ஆர் சென்டர் ஸ்டேஜ் ஆஃப் சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். எந்த டைம்லனாக்கா அகஸ்டன் ஏஜ் ஆர் என்லைட்டன்மெண்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நடக்குது. அப்போ வந்து பீப்புளோட மனநிலைமை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் கம்மியாகி பீப்புள் வந்து அறிவியலுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நியூட்டனோட லாஸ் ஆஃப் நேச்சர் வந்து அந்த டைமில் தான் வெளியே வரும். அப்போ நிறைய விஞ்ஞானிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து உருண்டையாக இருக்குது, பூமி வந்து இந்த வடிவத்தில் இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் கலீலியோ அவங்களோட தாக்கம்லாம் வந்து பீப்புளுக்கு நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு கலீலியோ சொன்னதெல்லாம் கூட தப்புன்னு சொல்லி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம நிறைய போவேன்னா நீங்கள் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க, பூமி உருண்டையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து பீப்புளை வந்து நம்ப வைப்பார். ஈவன் தோ இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸ் புக்ஸ்லலாம் கூட பார்த்திங்கன்னா சின்ன கிளாஸஸில் 7th 6th அந்த புக்கிலலாம் கூட நிறைய அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கடவுள் வந்து நம்மளை கண்காணிக்கிறாரு, ஆனால் கடவுளால் எந்த கெட்டதும் மனுஷனுக்கு வந்து நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி பீப்புள் நினைப்பாங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, டெய்சம் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்மே வந்து காயின் பண்ணுவாங்க, விச் இஸ் கால்ட் as DEISM அப்படின்னு சொல்லி. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். அண்ட் கம்மிங் டு த பார்ட் ஆஃப் நோட்டட் ஃபிகர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், சர் ஐசக் நியூட்டன், கலீலியோ, காப்பர்னிக்கஸ் அண்டு கெப்லர். இவங்க எல்லாரையும் தாண்டாமல் சயின்ஸிலேருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. தனி ஊசலாக இருக்கட்டும், லாஸ் ஆஃப் நேச்சராக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து இந்த விஞ்ஞானிகள் மூலயமா இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கோம் இல்லைங்களா. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் நடந்தது தான். ஓகே, நெக்ஸ்ட் இன்ஃபோ பார்க்குறோம். அதோட ஃபியூச்சர்ஸு. ப்ரோஸ் ஃப்ளாரிஷ்டு அப்படின்னா போயம், ப்ரோஸ், நாவல், ட்ராமாலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, ஜேர்னல்ஸு. அதில் ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிருக்கும். அதாவது பீப்புளோட ரேஷனல் தாட் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அதிகமாக இருக்கும். காரணமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரோஸ் பார்ட் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. இதோட தொடர்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆஃப் நாவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைஸ் ஆஃப் நாவல் அப்படின்னு சொல்லும்பொழுது லைசன்ஸ் ஆக்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எந்த ஏஜில் பார்த்திங்கன்னா 1737, இந்த 18th செஞ்சுரியிலேயே.
அந்த லைசன்ஸ் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்தாளர்கள் மத்தியில் வந்து ட்ராமாவிலேருந்து அவங்கள ஸ்விட்ச் ஓவர் பண்ணோம். எந்த ஜானருக்குன்னு பார்த்திங்கன்னா நாவலுக்கு. அதனால தான் நிறைய நாவலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியடில் வந்து உருவாகி இருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ பீரியட் ஆஃப் நாவல் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ எப்படி இட்ஸ் அ டைம் ஆஃப் சீரியல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, எல்லா டிவியும் இருக்குது. நிறைய ஐ டோன்ட் வாண்ட் டு சே த பர்டிகுலர் நேமு, எல்லா டிவியும் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சீரியல்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நியூஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்காது டிவியில். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, 24/7 எப்போவுமே சீரியல் இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு சேனல் அதை ப்ரொவோக் பண்ணாங்கன்னா அடுத்த சேனல்ஸ் பண்ணுறது. ஸோ எல்லாருமே அதை தொடர்ந்து செய்கிறது. அந்த மாதிரி தான் ஒரு ஜானரே க்ரியேட் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி தான் நாவலும் பார்த்திங்கன்னா இந்த லைசன்ஸ் ஆக்ட் மூலிமா நிறைய நாவலிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிருப்பாங்க. அதோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்டர்ஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அரசியல் சார்ந்து எழுதுகிறவங்க வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருக்கும். அது இல்லாத ரைட்டர்ஸே நம்மளால் பார்க்க முடியாது. அவங்களோட ரைட்டிங்ஸில் அது அதிகமாக வந்து பிரதிபலிக்கும். அந்த பொலிட்டிக்கல் ரைட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுக்கு அவங்கள கொண்டு போயிருக்கோன்னு பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பேம்ப்ளெட்ஸ்க்கு, துண்டு பிரசுரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் நடந்ததுமே இந்த பீரியடில் தான். அடுத்து கிளப்ஸ் அண்டு காஃபி ஹவுசஸ். இந்த கிளப்ஸ் அண்டு காஃபி ஹவுசஸ் வந்து சோஷியல் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அங்கம் வகித்தது அப்படின்னே சொல்லலாம். இப்போ எப்படி பிராண்டடாக ஒரு விஷயம் வந்து எல்லார் மத்தியிலையும் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு செல்லு வாங்குறதா கூட இருக்கட்டுமே, ஒரு பெரிய பிராண்டட் வாங்குறதா இருந்தால் அது ஒரு சோஷியல் கனெக்ட் ஆகிடுச்சு இல்லையா? அதாவது தேவை அப்படின்றது போய் ஒருத்தரை கனெக்ட் பண்ணிக்க பேசுகிறது போய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லுக்குள்ளே வர மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி இந்த காஃபி ஹவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசுகிறது, ரைட்டர்ஸ் வந்து மீட் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப பிரபலமாகுது. அது எங்கே கொண்டு போகுதுன்னு பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மேகசின்ஸ் வந்து கொண்டு வராங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் மேகசின்ஸ் கொண்டு வராங்க. நெட்டில் கூட பார்க்கலாம், நிறைய ரைட்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது போல் காஃபி ஹவுசஸில் இருக்கிற மாதிரி பிக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அண்டு இதுலேயே எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்லரஸ் கிளப் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளப்பு, ரொம்ப ஃபேமஸும் கூட. அதே மாதிரி கிட்கேட் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடியதுமே கூட. ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, மேகசின்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த பீரியாடிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாமினர், டேட்லரு, ஸ்பெக்டேட்டர், கார்டியன், ரேம்ப்லர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த டைமில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பத்திரிகைகள்லாம் வந்து யார் வந்து ஓன் பண்ணாங்க அப்படின்னா ப்ரோஸ் ரைட்டர்ஸ் தான் வந்து அதை அதிகமாக வந்து வெளியிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜொனாத்தன் ஸ்விஃப்ட், ரிச்சர்ட் ஸ்டீலு, ஜோசப் அடிசன் அண்டு சாமுவேல் ஜான்சன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்டீல் அண்ட் அடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிச்சர்ட் ஸ்டீலையும் ஜோசப் அடிசனையும் பிரிக்கவே முடியாது. 2 பேரும் சேர்ந்து பீரியாடிக்கல்ஸ்லாம் நடத்தியிருப்பாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் தேர். நான் அதுக்கு தான் நிதானமாக சொன்னேன். லாஸ்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதர் மேஜர்ஸுமே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ஸ்லோவாக தான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னும் நினைக்கிறேன். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், டைம் ஆஃப் டிக்ஷனரி. இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன், இந்த இயரையுமே சொல்லியிருப்பேன், அந்த ரைட்டரையுமே சொல்லியிருப்பேன். டாக்டர் சாமுவேல் ஜான்சன், த டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அப்படி ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிக்ஷனரி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்காது. அதோட கனெக்ஷனாக இருக்கக்கூடிய தெஷாரஸ் இருந்திருக்காது. அண்ட் ஒய் நாட் என்சைக்ளோபீடியா இஸ் எ வெரி பிக் கொஸ்டின் மார்க்காக இருந்திருக்கும். அண்டு அதோட இயர் பார்க்குறோம் 1755, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அண்டு மேஜர் ரைட்டர்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் ஏஜ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் போப். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இது போப்போட காலம் அப்படின்னே சொல்லப்படுறதுனால மெஜாரிட்டி இந்த ஏஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடம்பெறக்கூடியவர் வந்து அலெக்சாண்டர் போப்பு. அவரோட ஒர்க்கு பார்க்குறோம். த ரேப் ஆஃப் த லாக்கு, த டன்சியார்ட் ஆர் டன்கியார்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. இட் மே வேரி. அடுத்து எபிஸ்டில் டு டாக்டர் ஆர்புத்நாட், அன் எஸ்ஸே ஆஃப் கிரிட்டிசிசம் அண்ட் எஸ்ஸே ஆன் மேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட மேஜர் ஒர்க்ஸு. அண்டு இவரை சார்ந்த ஒரு கொஸ்டின் வந்து BEO எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. டு லார்ட் பர்தர்ஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபிலாசபிக்கல் போயம் ஆஃப் அலெக்சாண்டர் போப். அலெக்சாண்டர் போப்போட
இந்த போயம் கொடுத்துட்டு அது ஃபிலாசபிக்கல் ஒர்க்கா அப்படின்னு கேட்ட ஒரு கொஸ்டின்னு. சரிங்களா? அடுத்து இந்த டைமோட இந்த ஏஜோட இன்னொரு முக்கியமான ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஜொனாத்தன் ஸ்விஃப்ட். அவரோட ஒர்க்ஸ் பார்க்குறோம். த பேட்டில் ஆஃப் த புக்ஸ், த டேல் ஆஃப் எ டப், கலிவர்ஸ் ட்ராவல்ஸ், எ மாடஸ்ட் ப்ரப்போசல். அடுத்து டேனியல் டீஃபோ, ராபின்சன் க்ரூசோ, த ஷார்ட்டஸ்ட் வே வித் த டிசென்டர்ஸ், ரொக்ஸானா, மால் ஃப்ளாண்டர்ஸ். இதெல்லாம் அவரோட இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸு. அண்ட் மூவ் ஆன் டு சாமுவேல் ஜான்சன். இவரை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். த லீவ்ஸ் ஆஃப் த போயட்ஸ், அபவுட் 52 போயட்ஸு. அண்டு இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனுமே நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது இந்த வீடியோவோட செகண்ட் கொஸ்டின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைமு. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஹிண்ட்டு மட்டும் கொடுங்க. 52 போயட்ஸை பற்றி எழுதியிருப்பார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருந்தேன் நான். ஆப்ரஹாம் கவுலே ஒரு ஹிண்ட்டுமே கூட கொடுக்குறேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னால் ஒரு ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் இதுதான் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறோம். த வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ், லண்டன், ராசலஸ். அண்டு ஹென்ரி ஃபீல்டிங்கோட ஒர்க்கை பார்க்குறோம். டாம் ஜோன்ஸு, ஜோசப் ஆண்ட்ரூஸ், அமீலியா. அடுத்து ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோடது ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்குயர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க்கு இது. அண்டு த ட்ராவலர், த டீசர்டட் வில்லேஜ். அடுத்து இருக்கக்கூடிய ரைட்டரு தாமஸ் கிரே, எலிஜி ரிட்டர்ன் இன் எ கண்ட்ரி சர்ச் யார்டு. அடுத்து சாமுவேல் ரிச்சர்ட்ஸனோட பமிலா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் அகஸ்டன் இங்கே முடியுது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.